ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து காலை டிஃபனுக்கு அடை தோசை பண்ணியிருக்கேன். அது வந்து புரோட்டீன் சத்து அதிகமுள்ள ஒரு காலை டிஃபன் இது. இதுக்கு வந்து அரிசி 1 டம்ளர், சோம்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், சிகப்பு மிளகாய் இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிட்டோம். பருப்பு அதே அளவு தான் எடுத்திருக்கேன் நான். அரிசி 1 டம்ளர் நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். கழுவி நல்லா வச்சுட்டு, இப்போ காலைல திரும்ப எடுத்து கழுவிட்டு அதில் சேர்க்க வேண்டிய ஜாமான்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து அரைச்சிப்போம். மிக்ஸி ஜாரில் தான் போட்டு நான் அரைக்க போகிறேன் மிக்ஸியில். இது வந்து நம்ம எதுக்குன்னா, நம்ம இட்லி தோசை அடிக்கடி சாப்பிட வேணாம். இடையில வந்து நம்ம இதுமாரி சாப்பிட்ணும். நைட்டே 1 டம்ளரோ அல்லது காலையில் ஏந்திச்சி விடிய காலையிலே ஏந்திச்சி ஊற வச்சுட்டா கூட நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இதில் வந்து புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் வந்து அடை தோசை பண்ணுறேன். இந்த 1 டம்ளரால் தான் நான் வந்து அரிசியும், அதே டம்ளரில் பருப்பு வந்து ரேஷன் பருப்பு தான் அது. இப்போ இதை அரைச்சிட்டு வந்து இதில் வந்து வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இல்லை, அதனால் கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிட்டேன். பூண்டு நைஸாக கட் பண்ணிங்க. அப்போ தான் அந்த வந்து எங்கே பார்த்தாலும் அடையில் வந்து நல்லா அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து ஃபஸ்ட்டு இதை வந்து கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுறோம். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து பூண்டு இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வந்து கட்டி கட்டியாக இருக்கும். நல்லா கையாலே பிசைஞ்சு நல்லா உடச்சி விட்டுருங்க. உடச்சி விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும். ஏன்னா இது வந்து தட்டுற பதத்துக்கு இருக்குது. நம்ம வந்து தோசை மாதிரி ஊற்ற போகிறோம். மீதி வெங்காயமும் நான் வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம வந்து போட்டுக்கலாம். ரொம்ப வெங்காயம் போட்டால் கூட உடஞ்சிரும், அடை வந்து உடஞ்சி வந்துடும். அதனால் வந்து தேவைப்படுறது சேர்த்துங்க. இப்போ இது வந்து நான் வந்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டோம்னா நல்லா தோசை ஊற்றுற பதத்துக்கு வரும். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கிறேன். இதே நம்ம வந்து அடை தோசை மாதிரி நம்ம விடுறோம். அடை மாதிரியும் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் அடை மாதிரியும் தட்டலாம். இப்போ இந்த அளவுக்கு நான் கரைச்சி வச்சுட்டு தோசைக்கல்லை வந்து நல்லா காய வச்சுருக்கேன். இப்போ வந்து உப்பு கொஞ்சம் பத்தாதனால கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் கலந்துக்கிறேன் நான். இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுடும். எண்ணெய் விட்டுட்டு இதில் வந்து ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து வச்சோம்னாவே அப்படியே வந்து உங்களுக்கு கல்லில் ஒட்டாமல் வரும். அப்படியே நல்லா தோசை மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு சுற்றி கொஞ்சம் வந்து எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் உங்களுக்கு கூட வேணாலும் விட்டுக்கலாம். குறைச்சலாம் எண்ணெய் சேர்க்காதவங்க கம்மி பண்ணி விட்டுங்க. இப்போ அடிப்பகுதி வந்து வெந்த பிறகு அதை வந்து நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு வந்து சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம், அல்லது சர்க்கரை, நாட்டு சர்க்கரை அல்லது ஜீனி ஏதோ உங்களுக்கு விருப்பம் எதுவோ அந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. இப்போ இது வந்து நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்தவொடனே நம்ம வந்து எடுத்துடலாம். இடையில வந்து இந்த தோசை திருப்பியாலேயே நீங்கள் வந்து இப்படி ஹோல் போட்டு எண்ணெய் விட்டிங்கன்னா நல்லா சீக்கிரம் வந்துடும். இப்போ இதை எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொன்று நான் ஊற்றி அதையும் நான் எடுத்துடுறேன். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு காலை டிஃபன் இது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.